ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எண்ணெய், கடுகு, வெந்தயம் போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், சீரகம் இது நாலும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றி குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா புளிக்கரைச்சல் ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா குழம்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டைலில் இப்படி தாங்க புளிக்குழம்பு வைப்போம். நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எண்ணெய், கடுகு, வெந்தயம் போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம்